السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினோடு பார்த்து வருகிறோம். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து வாழ்க்கையின் இறுதி கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்ற பிறகு 13 ஆண்டு காலம் மக்காவிலே வாழ்ந்தார்கள். மொத்தம் 53 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு 10 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழ்க்கை நடத்தினார்கள். 63வது வயதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகை விட்டு பிரிந்தார்கள் என்பது நாம் அறிந்த விஷயம்தான். மரியாதைக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவ பெற்ற பிறகு அவர்கள் ஆரம்பமாக மறைமுக பிரச்சாரம் செய்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அருக்கம் ரலியல்லாஹுடைய வீட்டிலே தங்கியிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் அங்கே இருந்து கொண்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிநடத்தினார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விவரம் குறைஷிகளுக்கு தெரிகிற போது அந்த முஸ்லிம்கள் கடும் தாக்குதலுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வந்து கொண்டிருந்தோம். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் பகிரங்கமாகிற போது மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஆண்டு காலம் அபூ தாலிப் கணவாயிலே அவர்கள் குடும்பமும் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையிலேயே அவருடைய வாழ்க்கையை நடந்து கொண்டிருந்த சூழலில் நேரடியான தாக்குதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகள் கை வைக்கவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. ஏனென்றால் அபூ தாலிபும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் நேரடியாக தாக்குதல் நடத்தவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயதாக ஆன போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபூ தாலிப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் மரணமடைந்த போது குறைஷிகள் நேரடி தாக்குதலில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலாவது நமக்கு அடைக்கலம் கிடைக்குமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு அடைக்கலம் தேடி சென்றார்கள். அங்கேயும் அவர்கள் கல்லடி சொல்லடிப்பட்டு அங்கிருந்தும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்தார்கள். வருகிற வழியிலே இறைவனிடத்திலே பிரார்த்தித்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி வ துஅஃப குவதி. ஏதாவது நமக்கு துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டு விட்டால் விரக்தி அடைந்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் விரக்தி அடையவில்லை. ஆனால் விரக்தி அடைவதை போன்ற வார்த்தைகள் அவருடைய விரக்தி என்பதை போன்ற தொனி அவருடைய வார்த்தைகளை உதித்தது. யா அல்லாஹ், என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, நான் பலகீனமானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கவலை அடைந்திருந்தார்கள். அந்த தாயிஃபின் பயணத்திற்கு பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் அடுத்தடுத்து ஆறுதலை தந்தான். அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது, ஜின்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலை தந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலை தந்த இன்னொரு நிகழ்வு மிஅராஜ் என்கிற விண்வெளி பயணம். அகிலத்திலே அல்லாஹ்வை தவிர அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தர யாரும் கிடையாது. அதனால் அல்லாஹ் தஆலா நேரடியாகவே அழைத்து சென்றான் மிஅராஜ் என்கிற விண்வெளி பயணத்திற்கு. பைத்துல் முகத்தஸ் வரை சென்று அங்கிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானங்களையும் கடந்து மிகப்பெரிய பாடத்தை பெற்று அல்லாஹ் அங்கேதான் அவர்களுக்கு தொழுகையை கடமையாக்கினான். கிட்டத்தட்ட அவர்களுக்கு 50-51 வயது இருந்த போது இந்த நிகழ்வு நடந்தது. மக்காவினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான சட்ட திட்டங்களும் கடமையாக்கப்படவில்லை.
மக்காவில் இருந்தவரை மதீனாவில் வந்த பிறகுதான் எல்லா சட்டங்களும் கடமையாக்கப்படுகிறது. மக்காவில் வைத்து கடமையாக்கப்பட்ட ஒரே விஷயம் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழுகையும் அல்லாஹு தஆலா அவர்களை நேரடியாக அழைத்து பரிசாக கொடுத்தார். நாயசுல்லாஹ் இந்த உலகத்தில் பூமியில் இருக்கிற போது தராமல் அல்லாஹ் நேரடியாக அழைத்து தந்தான் என்றால் அந்த தொழுகை என்பது ஒரு மகத்தான பரிசு. அது விஷயத்திலே சமுதாயம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த மிஅராஜ் பயணத்தை முடித்துவிட்டு நாயசுல்லாஹ் அவர்கள் வந்தபோது உம்மஹானி அவருடைய வீட்டிலிருந்து தான் அந்த மிஅராஜ் பயணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த பயணத்தை மேற்கொண்டு நாயசுல்லாஹ் அவர்கள் திரும்பி அந்த உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு வந்தபோது நாயசுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெம்பு ஏற்பட்டிருந்தது. மிகப்பெரிய ஒரு தெம்பு ஏற்பட்டிருந்தது. நாயசுல்லாஹ் அவர்கள் வெளியே கிளம்ப போகிறார்கள். உம்மஹானி கேட்கிறார்கள், எங்கே போகிறீர்கள் என்று. நான் போய் ஏகத்துவத்தை எடுத்து வைக்க போகிறேன். நான் மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்ட அந்த செய்தியை குறித்து நான் மக்களுக்கு சொல்ல போகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். வேண்டாம் நாயகமே, அவர்கள் இதை கேட்டால் இன்னும் உங்கள் மீது அவர்கள் உங்களை கேவலமாக பேசுவார்கள். அது எப்படி ஒரு இரவிலே பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கிருந்து 7 வானங்களையும் கடந்து செல்ல முடியும் என்று அந்த மக்கள் உங்களை கேவலமாக ஏளனமாக பேசுவார்கள் என்று உம்மஹானி அவர்கள் சொன்னபோது நாயசுல்லாஹ் அவர்கள் அந்த உம்மஹானியை திரும்பி ஒரு பார்வை பார்த்தார்கள். அந்த பார்வையில் அவர்கள் அப்படியே மயங்கி விழுந்து விட்டார்கள். சோர்ந்து போயிருந்த நாயசுல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய தெம்பை இந்த மிஅராஜ் பயணம் கொடுத்தது. நாயசுல்லாஹ் பார்த்த பார்வையில் உம்மஹானி அவர்கள் மயக்கமுற்று விழுந்து விட்டார். நாயசுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரிலே வந்து அமர்ந்து, ஹிஜ்ர் என்று சொன்னால் காபாவினுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறு வட்டச்சுவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்திவாரம் விட்டு கட்டியதற்கு அடையாளமாக காபாவினுடைய சிறு வட்டச்சுவர் அமைக்கப்பட்டிருக்கும். அதுவரைக்கும் தான் அன்றைக்கு காபாவுடன் விசாலமாக இருந்தது. குறைஷிகள் கட்டுகிற போது பணப்பற்றாக்குறை காரணமாக அவர்கள் கொஞ்சம் சிறிதாக்கி விட்டார்கள். ஆனாலும் அந்த காபாவின் பழைய அஸ்திவாரம் என்கிற அடிப்படையிலே ஒரு சிறு வட்டச்சுவர் காபாவை சுற்றி கட்டப்பட்டிருக்கும். அதற்கு பெயர் தான் ஹிஜ்ர். அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு நாயசுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மிஅராஜ் பயணம் குறித்து மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் மதம் மாறிவிட்டார்கள். இது எப்படி நம்பர் மாறியா இருக்கு என்று சொல்லி சில பேர்கள் என்ன செய்வது, சில பேர் மதம் மாறிவிட்டார்கள். சில பேர் ஏளனமாக நாயசுல்லாஹ் அவர்களை பேசினார்கள். மிஅராஜ் பயணம் குறித்து சொன்ன போது ஏளனமாக மக்கள் பேசினார்கள். சிலர் கேட்டார்கள், நாங்கள் 3 மாத காலம் 4 மாத காலம் பயணித்து பைத்துல் முகத்தஸை சிரியாவுக்கு போய் நாங்கள் அடைந்து வருகிறோம். ஒட்டகத்தில் பயணித்து விட்டு திரும்ப வருவதற்கு எங்களுக்கு 3 மாத காலம் 6 மாத காலம் அவகாசம் பிடிக்கிறது. அது எப்படி நீங்கள் ஒரு இரவில் அந்த இடத்துக்கு சென்று வர முடியும் என்று ஏளனமாக கேட்டார்கள். நீங்கள் பைத்துல் முகத்தஸ் சென்றது உண்மையாக இருந்தால் அதனுடைய ஜன்னல்கள் எவ்வளவு, அதனுடைய தூண்கள் எவ்வளவு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து அவர்கள் கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸின் வடிவத்தை காட்டி தந்தார்கள். யாருமே ஒரு இடத்திற்கு போய் எவ்வளவு ஜன்னல் இருக்கிறது, தூண் இருக்கிறது என்று குறைவாகவே இருந்தாலும் அவ்வளவு எளிதாக யாராலும் சொல்லிவிட முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அந்த பைத்துல் முகத்தஸை காட்டி தந்தான். அதை பார்த்து அவர்கள் அப்படியே அதை சொன்னார்கள். ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விஷயத்தை சொன்னதை கேள்விப்பட்டதும் அவர்கள் அப்படியே நம்பினார்கள். அவங்க லாஜிக்கா சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்திப்பதற்காக மலக்குகள் வானத்திலிருந்து கீழே வந்து இறங்கி வந்து அல்லாஹ்வின் இறை செய்தியை சொல்லிவிட்டு அவர்கள் செல்வது சாத்தியம் என்றால் இங்கிருக்கிற நாயகம் கீழிருந்து மேலே செல்வது சாத்தியம் இல்லையா என்றார். அதே நாங்கள் நம்புகிறோம். சொல்பவர் யார் என்று பாருங்கள், சொல்கிற விஷயத்தை பார்க்காதீர்கள். சொல்பவர் நம்பிக்கையாளர், உண்மையாளர். எனவே அவர் சொல்கிற செய்தி உண்மைதான் என்று அபூபக்கர் அவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள்.
இந்த தாயிஃப் பயணத்திற்கு பின்னால் தான் மிஅராஜ் பயணம் நடந்தது. அதற்கு அடுத்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகள் முதல் ஆரம்ப கட்டத்திலே 6 நபர்கள் வந்து அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அஸ்அத் இப்னு ஜராரா என்றும் சொல்வார்கள். நாம் ஜுராரா என்று சொல்வோம். அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையிலே 6 பேர் வந்து மதீனாவில் இருந்து வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நாயகத்தின் தாயிஃப் பயணத்திற்கு பின்னால் ஆறுதலுக்கு மேல் ஆறுதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த 6 பேர் அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவரும் அங்கே சென்று மதீனாவிலே இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கியது. அந்த அஸ்அத் இப்னு ஜுராரா வந்து சந்தித்தது எந்த இடத்தில் என்றால் அக்கபா என்று நாம் சொன்னோம். அக்கபா என்றால் அந்த ஷைத்தானுக்கு கல்லெறிகிற 3 தூண்கள் இருக்கிறது. ஜமரத்துல் ஊலா, ஜமரத்துல் உஸ்தா, ஜமரத்துல் அக்கபா. முதல் தூண், நடுத்தூண், கடைசி தூண். அந்த கடைசி தூணுக்கு அருகாமையில் தான், அதற்கு தான் அக்கபா என்று சொல்லப்படும். அந்த இடத்தில் வைத்துத்தான் இந்த அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவரோடு வந்த 5 பேரும் 6 பேர்கள் முதலாக உடன்படிக்கை செய்தார்கள். இது முதல் அக்கபா உடன்படிக்கை. அது ஹஜ்ஜுடைய காலத்தில் நடந்தது. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 52வது வயது. அடுத்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வயதாகிற போது அடுத்த வருட ஹஜ்ஜிலே மதீனாவிலிருந்து 400 பேர் வந்தார்கள். இவர்களுடைய மகத்தான பிரச்சாரம் அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னாலே மதீனாவில் ஒவ்வொரு வீட்டிலேயும் இஸ்லாம் நுழைந்து விட்டது. அதற்கு மிகப்பெரிய காரணகர்த்தாக்களாக அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அவர்களின் வரலாற்றை தான் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம் அவருடைய வரலாற்றை. அந்த மதீனாவிலே எப்படி அவர்கள் இஸ்லாமை பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் என்று. அந்த 400 பேர் வந்ததில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அப்படி வராதீர்கள் என்று சொன்னதால் 70 பேர் சன்னம் சன்னமாக வந்து அந்த அதே அக்கபா என்ற இடத்திலே அமர்ந்து இரண்டாவதாக அந்த 70 பேர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே பைஅத் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இதுதான் 2வது அக்கபா உடன்படிக்கை. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53வது வயதிலே நடந்தது. அப்போதுதான் அந்த மதீனா வாசிகள், நாயகமே நீங்கள் ஏன் இங்கிருந்து கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் மதீனாவுக்கு வந்தால் என்ன, அங்கே வந்து விடுங்களேன் என்று அழைப்பு கொடுக்கிறார்கள். அந்த 2வது அக்கபா உடன்படிக்கையில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு சரி இறை உத்தரவு வரட்டும் என்று சொன்னார். இறைவன் உத்தரவிட்டால் நான் இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். இது துல்ஹஜ் மாதம் நடக்கிறது. இது துல்ஹஜ் மாதம் நடக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அல்லாஹ்வின் உத்தரவு வந்த பிறகு முதலிலே சஹாபாக்களை நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஹிஜ்ரத் பயணம் எப்படி நடந்தது, அங்க மதீனாவிலே எப்படி அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக, அவர்கள் மூலமாக எப்படி இஸ்லாம் பரவியது என்ற விஷயத்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.